லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா ரைஸ். வெரைட்டி ரைஸை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, இது கூட ஒரு 3-4 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி, அதாவது 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளின்ற கணக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயத்தையும் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து தக்காளி நல்லா கூலாக மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறத போட்டிருக்கேன். சோயாவில் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஈரப்பதமே போதுமான அளவு இது வேகிறதுக்கு. அதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே நிறைய பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த மீதி இருக்கிற இந்த சோயா சங்க்ஸில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கிறேன். சாதத்தை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ரைஸ் விருப்பப்படுறீங்களோ அது போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸை போட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுங்க. ஸ்கூலுக்கு கண்டிப்பாக காலியாகி தான் வரும். அவ்வளோ தான். ஹாப்பி குக்கிங்.